ஹாய், நான் சவுதியில் வந்து நோட் பண்ண விஷயம்லாம் தெரியுங்களா. நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து ட்ராப் பண்ண போனேன். அப்போ கார் பார்க்கிங் வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 10 ரியால் அப்படின்னு சொன்னாங்க. நானும் என் ஃப்ரெண்டாக ட்ராப் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 50 நிமிஷத்தில் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, ரிமைனிங் எங்களுக்கு வந்து 75 பைசா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு சவுதி அரேபியா 25 பைசா அப்படின்னா இங்கே வந்து ஹலால் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊருக்கு வந்து 25 பைசானா 5 ரூபா 50 காசு வரும். அண்ட் கூட 50 பைசா கொடுத்தாங்க. ஆனால் நம்ம ஊரில் இந்தியாவில் நம்ம கார் பார்க்கிங் பண்ண போனாலும் சரி, இல்லை பெட்ரோல் போட போனாலும் சரி, இல்லை பஸ் டிக்கெட் வாங்கினாலும் சரி, நிறைய இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்கும். அதாவது என்னன்னா, நம்ம வந்து பெட்ரோல் போட போவோம். பெட்ரோல் லிட்டரு வந்து ஒரு 100 ரூபாய் 75 காசு இருக்கும், சரிங்களா. ஆனால் வந்து 100 ரூபாய் தான் போடுவோம், அந்த 75 காசு போட மாட்டோம். அப்படியே அந்த 75 காசு போட்டாலும் ரிமைனிங் இருக்கிற அந்த 25 பைசா கொடுக்க மாட்டோம். நம்மளும் அது 25 பைசா தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போயிடுவோம். இந்த மாதிரி பஸ்ஸுலேயும் அப்படி தான். இந்த கார் பார்க்கிங், முக்கியமாக கார் பார்க்கிங்கில் 1 மணி நேரத்துக்கு வந்து 50 ரூபா வாங்குவாங்க. நம்ம 3/4 மணி நேரத்தில் வந்துட்டோன்னா அது 50 ரூபா தான் வாங்குவாங்க. ரிமைனிங் அந்த 35 ரூபா எடுத்துட்டு 15 ரூபா கொடுக்க மாட்டாங்க. 15 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்களே எடுத்துப்பாங்க. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 50 ரூபாப்பா, 50 ரூபா தான் அப்படின்வாங்க. ஆனால் சவுதியில் வந்து ஷாப்பிங் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இந்த 25 காசு 50 பைசாவும் இன்னும் ரிமைனிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்களும் 50 பைசா தானே, 25 பைசா தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்களா? இல்லை ஏன் 50 பைசா 25 பைசாலாம் போகுது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நான்லாம் பெட்ரோல் பங்க்கில் வந்து 25 பைசா, அதாவது 100 ரூபாய் பெட்ரோல் போட சொன்னால் 99.75 பைசா போட்டு 25 பைசா போட மாட்டேன். நான் வந்து 25 பைசா போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டை போட்டதெல்லாம் இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது 4 நாள் 50 பைசாவில் இருந்துச்சு. 4 நாளைக்கு வந்து தேன் முட்டை வாங்கி சாப்பிட்டு 1 ரூபாய்க்கு 4 தேன் முட்டை கொடுப்பாங்க. இப்போ 4 நாளே 50 பைசா கவனிங்க, 1 ரூபா கூட மதிக்க மாட்டேன்றாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி 25 பைசா 50 பைசா போதும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஏன்டா 4 நாள் 50 காசுலாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கலாம்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லணும். நீங்கள் வந்து ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கீங்க, சவுதி அரேபியா வரணும், இல்லை கல்ஃப் கண்ட்ரி போகணும், ப்ராசஸ் என்னன்னு தெரியல, இல்லை ஒரு நல்ல ஏஜென்ட் நம்பர் வேணும் அப்படின்னா கீழே இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு நல்ல ஏஜென்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.